இந்த ஒரு அறிவு இருந்தா எந்த பிரச்சனையுமே உங்ககிட்ட வராது. ஒரு சிறந்த தலைவராக வேண்டுமா? அதுக்கு என்னென்ன அறிவு வேண்டும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயன் திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன குறள்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருக்குறள், சுய முன்னேற்றம், மோட்டிவேஷன் போன்ற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நல்லநெறி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல குறள் எண் குறள் செக்மெண்ட்ல நாம இன்னைக்கு பார்க்க போற குறள், மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. இந்த குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் 64வது அதிகாரமான அமைச்சு. குறள் எண் 634. குறள் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. பொருள்: இயற்கையான அறிவு நுட்பமும் நூலறிவும் உடையவன் முன்னிற்கும் மிக நுட்பமான பிரச்சனைகளும் இருக்கின்றனவோ. சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு அந்த இடத்துக்கு தேவையான சமயோஜித புத்தி இருக்காது. தான் படித்ததை, தன்னோட முந்தைய அனுபவத்தை எப்படி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப யூஸ் பண்ணணுன்ற அறிவு இருக்காது. சிலருக்கு நல்லாவே சுய புத்தி இருக்கும், நல்ல அனுபவம் இருக்கும், எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கிற மாதிரி பக்குவம் இருக்கும். ஆனால் அப்போதைக்கு தேவையான டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காது, இல்லை கல்வி அறிவே இல்லாமல் இருப்பாங்க. இந்த 2 கேட்டகரி மக்களுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. அவங்களால அதை சமாளிக்க முடியாது, தடுமாறுவாங்க. ஆனால் இயற்கையாகவே அறிவும் சமயோஜித புத்தியும் நல்ல புத்தகங்களை படித்து பெரியவங்களிடமிருந்து கற்ற கல்வி அறிவும் இருந்தால் அவரை எந்த பிரச்சனைகளோ சவால்களோ எதிர்த்து நிற்க முடியாதுன்னு இந்த குறளில் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.